ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று விசுவாவசு தமிழோடு மார்கழி மாதம் 3ஆம் தேதி, தனுசு மாதம், ஹேமந்த் ருது, தட்சிணாயனம். இன்று 18/12/2025 டிசம்பர் மாதம், வியாழக்கிழமை. இன்று சிவராத்திரி இன்று சம நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 12:05 1:05 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய குளிகை காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணிலிருந்து 7:30 வரை. இன்றைய சூலம் தெற்கு திசை, பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:24. இன்றைய திதி இன்று அதிகாலை 3:51 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:34 வரை அனுஷம், பின்பு கேட்டை. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 3:51 வரை வனிசை, பின்பு மாலை 4:54 வரை பத்திரை, பின்பு சகுனி. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று இரவு 8:30 வரை அரை வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. இன்றைய சந்திராசிரமம் இன்று இரவு 9:34 வரை அஸ்வினி, பின்பு பரணி. அஸ்வினிக்கு பானைக்கு இந்த சந்திராசிரமம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய கிரக நிலைன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கடகராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், விருச்சிக ராசியில் புதன் பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், கும்பராசியில் ராகு பகவான், சனி பகவான். இது கிரக நிலை. இன்னைக்கு இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மேஷ ராசி அன்பர்களுக்கு, இந்த மேஷ ராசி பார்த்தா உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் தயக்கம் இல்லாமல் தைரியத்தோடு எடுத்து முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு நாள். அது தொழில் சார்ந்த விஷயமோ, கல்வி சார்ந்த விஷயமோ, ஒரு சுப நிகழ்ச்சியோ, முதலீடு சார்ந்த விஷயமோ, எதுவும் நீங்கள் தைரியமாக அதில் காலை வச்சு இறங்கி செல்லுன்ற போது உங்களுக்கு அந்த விஷயத்துக்கு ஏற்ற ஒரு வருமானத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக. எந்த விஷயமா இருந்தாலும் தயங்காது, தைரியமாக முன்னேறி செல்லுங்கள். அதுக்கான ஒரு வெற்றியும் அதுக்கான ஒரு வருமானத்தில் லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. ரிஷபராசின்னு பார்த்தவங்களுக்கு என்று எல்லாருடைய அன்பையும் நட்பையும் பெறக்கூடிய உங்களுடைய நட்பு வட்டம் அதிகமாக இருக்கும். அந்த நட்பு வட்டம் அதிகமாக சில விஷயங்கள் நீங்கள் உங்கள் நண்பர்கள் முடிவை நீங்கள் சாதிக்க முடியும். அதில் உங்களுடைய தொழில் கூட்டாளிகள் நண்பர்களாலேயே உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் அளிப்பதனால அந்த நட்பு வட்டத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். புதிய நண்பர்கள் யாராவது வருகின்ற போது அவர்களுடைய யார் எப்படின்னா கொஞ்சம் யோசித்து முடிவெடுப்பு நல்லது. கொஞ்சம் நட்பு சேர்க்கையிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருக்கின்ற நட்பே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வு கொடுப்பதுக்கும், ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கும், உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கொடுப்பதுக்கும் பெரும் பங்கு உங்களுடைய நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ண போகிறாங்க. மிதுராசின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஒரு நிறைவு, ஒரு திருப்தியற்ற நிலை இல்லாமல் இன்றைக்கி இந்த வேலையை செஞ்சுட்டுன்னு ஒரு மன நிறைவை பெறுகின்ற போது அந்த விஷயத்தின் மீது ஒரு பற்றும் பாசம் இருக்கும். அதனால் இந்த மன நிறைவு தான் உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும், அடுத்த விஷயங்களை செய்வதற்கான ஒரு ஏற்பாடு செய்யும், அடுத்த விஷயத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதனால் அந்த நிறைவை வேலையை முடிச்சா நீங்கள் இந்த வேலையை முடிச்சிச்சுன்னு ஒரு மனநிறைவோடு வருகின்ற பொழுது அடுத்த வேலையை நம்ம புதிதாக ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஒரு மன நிறைவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கும், நல்ல ஒரு உயர்வை உங்களுக்கு, அந்த மன நிறைவை போதும் என்ற ஒரு மன நிறைவை தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு கடகராசின்னு பார்த்தவங்களுக்கு சில விஷயங்களை கொஞ்சம் பயபக்தியாக செய்யுங்க. ஏன்னா குரு பகவான் இருக்கார். குரு பகவான் பார்த்திங்கன்னா பண விஷயங்களில் கொஞ்சம் புது பணத்தெல்லாம் வச்சுட்டுருப்பீங்க. அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம், கோயில் சார்ந்த விஷயங்கள் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஒரு தலைமை பண்பாக இருக்கக்கூடிய நபர் இதெல்லாம் கொஞ்சம் பொதுமக்களுக்கு பொது பணத்துக்கு கொஞ்சம் பயந்து வர செலவுகளை செய்யக்கூடிய ஒரு
நபராக இருக்கிறீங்க. அதனால் செய்கின்ற பொது விஷயங்களை கொஞ்சம் பயபக்தி செய்வது உங்களுக்கு சிறப்பு. சிம்ம ராசி நமக்கு பார்த்தோன்னா பரவி கொள்ளுங்கள். கேது பகவான் இருக்கிறவங்களுக்கு கேது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் கெடுத்து கொடுக்கக்கூடியவங்களுக்கு. அதனால் பரவிப்படுங்க. அந்த பரிவால் தேவையற்ற பிரச்சனைகளும் தேவையற்ற நீங்கள் இழப்புகளை சந்திக்காத அளவுக்கு கொஞ்சம் கவனமான சிறப்பு உங்களுக்கு. கன்னிராசி பார்த்தவங்களுக்கு செய்கின்ற செயல் ஒரு விஷயம் உங்களுக்கு வெற்றி தான் உங்களுக்கு. அதனால் நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அந்த வெற்றி நீங்கள் கொள்ள போகிறீங்க. ஆனால் அந்த வெற்றி கிடைக்கின்ற ஒரு அமைதியில் நீங்கள் இதை செய்யாதுங்க. செய்கின்ற போது ஒரு திட்டமிடலோடு ஒரு பட்ஜெட்டோடு என்ன செய்யணும் ஒரு முடிவோடு நீங்கள் செய்கின்ற போது அந்த விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், ஒரு ஆதாயம் கிடைக்கும். அதனால் ஒரு வருமானத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். துலாம் ராசி பார்த்தவங்களுக்கு இந்த விஷயம் நீங்கள் முடிச்சிடலாம், அந்த பிஸ்னஸில் லாபம் கிடைக்கும், அவ்வளோ நம்ம இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நாள் தான் உங்களுக்கு. சில விஷயங்களில் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நினச்ச விஷயங்களில் கொஞ்சம் நடைபெறாமல் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் ஏமாற்றங்களும் தடுமாற்றங்களும் கொஞ்சம் சந்திக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க. கொஞ்சம் உங்களுக்குள்ளே ஒரு நிம்மதி, நீங்கள் ஒரு மன நிம்மதியை ஒரு ரிலாக்ஸேஷனை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாள். கொஞ்சம் கவனமாக இருங்க. விருச்சிக ராசின்னு பார்த்தவங்களுக்கு விருச்சிகத்துக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. ஏன்னா நிறைய விவாதத்தை புதன் சுக்கிர பகவான் சந்திர பகவான் இருக்கிறனால எல்லாமே கொஞ்சம் செலவுகளை கொடுப்பாரு, கல்வி சார்ந்த செலவுகளை கொடுப்பாரு. அதனால் கொஞ்சம் செலவுகளும் இருக்கும், அலைச்சலும் இருக்கும். அந்த அலைச்சல் கொஞ்சம் ஓய்வை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு தனுசு ராசி பார்த்தோன்னா உங்களுக்கு உடல்நலம் சரியில்லாத அன்பர்கள்லாம் அது இருக்குது. ஏதாவது ட்ரீட்மெண்ட் எதாவது இருந்தீங்க, இல்லை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தீங்க, இல்லை சில விஷயங்கள் இருந்துச்சு, அவங்களாம் சுகம் பெற்று வரக்கூடிய ஒரு நாள். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் சரியாக போகுது உங்களுக்கு. அதனால் உங்களுடைய நோயெல்லாம் குணமடைந்து நீங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய அன்றாட பணியை நீங்கள் தொடங்கக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது. மகர ராசி பார்த்தவங்களுக்கு மகரத்திலே சனி பகவான் விடைபெற போகிறார் உங்களுக்கு 3ஆம் மாதம் 26. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அமைதியே உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்பா சில விஷயங்கள் எவ்வளோ பிரச்சனை நம்ம கடந்து வந்துட்டோம், இன்னொரு 3 மாதத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாகன்னு கொஞ்சம் ஒரு உங்களை நீங்களே சாந்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய, அமைதிப்படுத்தக்கூடிய, திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் இருக்கிறீங்க. அதுவே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் தான் கொடுக்கும். உங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யலான்ற ஒரு திட்டமிடலே உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதனால் உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு கும்பராசனை பார்த்தவங்களுக்கு கும்பராசனுக்கு பார்த்துங்க சனி பகவான் ராகு பகவான் 2 பேரும் இருக்கிறவங்களுக்கு ராகு பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு 10 ரூபா செய்ய வேண்டிய செலவு செய்வது 100 ரூபா செலவு பண்ணுவீங்க. அதனால் செய்கின்ற செலவை கொஞ்சம் கவனத்தோடு செய்யுங்க. பேசுகின்ற பேச்சு கவனத்தோடு பேசுங்க. அதனால் ஒரு விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த கும்பத்துக்கு அமைகிறது. மீனராசி பார்த்து வச்சுக்கலாம், 2 சனி பகவான் இருந்தாலும் கொஞ்சம் சில விஷயங்களை நீங்கள் ஆக்கப்பூர்வ விஷயங்கள் என்ன செய்யணும், ஏசிலாம் ஒரு அந்த தொழில் சார்ந்த சில விஷயங்கள் நீங்கள் ஒரு திட்டம் போட்டு செய்யணுமோ தொழிலில் ஒரு முன்னேற்றம், ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுக்கான அந்த செய்கின்ற வேலைக்கான ஒரு அடிப்படையை போடக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான லோனுக்கு அப்ளை பண்ணுறது, இந்த பிளான் வாங்குறது, அதுக்கான மெட்டீரியல் எங்கே கிடையாது, சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் இன்று அதுக்கான ஒரு முன்னெடுப்பை ஏற்கக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது. உங்களுக்கு அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக, ஒரு வெற்றி நாளாக விளையாட வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.